எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான கிருணிப்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த கிருணிப்பழம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அதை உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்திங்கன்னாவே வந்துடும். அது எடுத்துட்டு இப்போ நம்ம இதை மட்டும் விதையை மட்டும் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த கிருணிப்பழத்தை எல்லாம் துருவி இதில் போட்டேன் நான். இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸ் போடலாம். நம்ம தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் கல்கண்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் போடுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் என்ன ஸ்வீட் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். ஸ்வீட் கூட நமக்கு தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு 2 பிஞ்சு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு, சால்ட்டு, லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன், எல்லாத்தையும் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கிண்ணிப்பழம் எல்லாம் போட்டு நான் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப குளுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஜூஸு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.